இது 2013 குற்றச்சரித்திரம். நம்மோட நிகழ்ச்சியில ஒவ்வொரு எபிசோட்லயுமே ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து ஒரு குற்ற வகையை பர்டிகுலரா எடுத்து வச்சு அலசி ஆராயிரும். இன்னைக்கு 2013 குற்றச்சரித்திரத்துல எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கறத பத்தி ஒரு ஏவி மானு தமிழ்நாட்டில் தொலைக்காட்சிகளில் முதல் திருநங்கை செய்தி தொகுப்பாளர். நான் +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து மேல் படிப்பு படிக்கிறதுக்காக எங்க அப்பா அம்மா காலேஜ்ல இருந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே அந்த பெண் தன்மை இருந்ததுனால 12வது வரைக்கும் நான் என்னோட ஸ்டடீஸ் ஏதோ ஒரு அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் நார்மலா ஒரு ஆண் பெண் படிக்கும் பொழுதே ரேகிங் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தா ஒரு பெண் தன்மை கொண்ட நான் போகும்போது என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதனாலதான் என்னுடைய ஸ்டடி அதோட கேரியர் ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது. இந்த பெண் தன்மைன்றது நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால திருநங்கைய நம்ம ஆக போறோம், யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற நிலைமையில இருக்கும் பொழுது நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். நானே அதுக்கப்புறம் ஒரு வகையை ஏத்துக்கிட்டாங்க எங்க ஃபேமிலி. இப்ப நான் ஃபேமிலியோட தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். 2011 வானவில் ஃபவுண்டேஷன் ஒரு திருநங்கைகளுக்கான சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனம் நாங்க தொடங்கணும். அதனுடைய பிரசிடென்ட் நான் தான். இப்பொழுது தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பாளரா இருக்கிறேன். தான் பிறந்த சென்னை ராயபுரம் தெருக்களில் ஒய்யாரமாக நடந்து வருகிறார் மலாய்க்கா. 2011ஆம் ஆண்டில் பாங்காக்கில் நடைபெற்ற திருநங்கையருக்கான உலக அழகி போட்டியில் பங்கேற்றார். ஒரு மாடலாக இதுவரை வலம் வந்த இவர் நடிகையாகவும் சில பாத்திரங்களை செய்து வருகிறார். ஒரு மாடலிங், ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, ஒரு ஸ்டேஜின் வர சொல்ல இவ்வளவு ஹீல்ஸ் போட்டுதானோ, ஏர் ஷைனிங் இருந்துதானோ, மேக்கப், ஸ்கின், ஃபிகர் எல்லாமே அந்த டால் பர்சனாலிட்டி எல்லாம் இருக்கணும். ஸோ இது எப்படின்னா நம்ம ஃபுல்லா நம்ம அக்செப்ட் பண்ணணும். லைக் ப்ராப்பர் டயட், ஸ்ட்ரிக்ட் எக்ஸசைஸ், மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கிறதால நான் அதை ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். நம்ம இப்படிதான் இருக்கணும், we have to maintain it, we have to do it, ஃபிகர் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்குள்ள ரொம்ப ஒரு ஆசைகள் வர ஆரம்பிச்சு. நான் எனக்குள்ளேயே நான் சரி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷனல் லெவல் பியூட்டி பேஜென்ட் 37 கண்ட்ரிஸ், 37 கண்ட்ரிஸ் ஓவர் த வேர்ல்ட் குளோபல் லெவல்ல என்னை பார்க்க போறாங்க சொல்றப்போ எனக்கு இந்த ஜென்மமே முடிஞ்சதா கூட நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தேன். பிகாஸ் தட் இஸ் அ மெயின் திங். ஏன்னா இந்தியால இருந்து இதுக்கு யாரும் போனதே இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்க, திருநங்கை அந்த காலத்துல இருந்து இருக்கிறாங்க. அதாவது நம்ம பைபிள்ல கூட அன்னகர் சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அன்னகர்னா திருநங்கைகள் தான் சொன்னாங்க தான். அதே மாதிரி கீதை, பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த காலத்துல இருந்து திருநங்கைகள் வாழ்ந்துருக்காங்க. அக்பர் காலத்துல அவங்களோட பேலஸ்ல அவங்களோட மகாராணிகளுக்கு கூட திருநங்கைகள் தான் வேலை பார்த்துருக்காங்க. ஆண்களும் பெண்களும் கிடையாது, திருநங்கைகள் தான் அவங்க ஃபுல் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா திருநங்கை இன்னைக்கு நேற்று இல்லை, அந்த காலத்துல இருந்திருக்காங்க. சங்கரி முதலில் சங்கமா அமைப்பு மூலம் திருநங்கையர் மேம்பாட்டுக்காக பாடுபட்டார். இப்போது நிறங்கள் என்ற அமைப்பின் மூலமாக திருநங்கையருக்காக செயல்பட்டு வருகிறார். இவரை போன்றவர்களின் உழைப்பு கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ் சமூகத்தில் திருநங்கையரின் வேகமான வளர்ச்சிக்கு வித்திட்டிருக்கிறது. திருநங்கை சமூக மக்களுக்கு அவ்வளோ இது கிடையாது. ஏன்னா தன்னோட உடம்பையே அவ்வளோ அக்கறையோட பாத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, கல்யாணம் கிடையாது, குழந்தை குட்டி கிடையாது. நம்ம இவ்வளோ கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். என்ன நம்மளுக்கு யாருக்கு நம்ம இந்த மாதிரி பண்ண போறோம்? ஏன்னா சமூகம் நம்மளை புறக்கணிக்குது, அப்பா அம்மா நம்மளை புறக்கணிச்சுட்டாங்க, நம்மளுக்கு யாருமே இல்லை, எந்த பிடிப்புமே இல்லாத காரணத்தினால அவங்க தமையிலேயே ரொம்ப செல்ஃப் எஸ்டீம் குறைஞ்சி நிறைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறாங்க. சாதாரண மக்கள் மாதிரி நாங்க வாழ ஆசைப்படுறோம். எங்களுக்காக இன்னும் ஆக்டிவிசம் பண்ணிக்கிட்டு, ஏன்னா ஆக்டிவிசம் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா எங்க மக்கள் ரொம்ப கீழ் நிலைமையில இருக்கிறாங்கன்றதுதான் அர்த்தம். அந்த நிலைமை மாறணும்னு நாங்க நினைக்கிறோம். இந்த மூன்றாம் பாலினத்தவர் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது? சமூகத்து மேலையும்
இந்த சமூகத்தை கட்டி ஆளக்கூடிய அரசு அமைப்புகள் மேலையும் அப்படிங்கறதா நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம புள்ளி விவரங்கள் பத்தி பேச போறது இல்ல. ஏன் அப்படின்னா இனி வரக்கூடிய சந்ததியினருக்கு மூன்றாம் பாலினம் அறிமுகமாகி இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் பொதுவாக அறியப்பட்ட இந்த சமூகத்துல மூன்றாம் பாலினத்திற்கு எதிரான குற்றங்கள் என்பது எவ்வாறு இழைக்கப்படுகிறது, எந்த எண்ணிக்கையில் இழைக்கப்படுகிறது அப்படிங்கறத பார்க்காம இனி வரக்கூடிய சமூகத்துல இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த குற்றங்களுடைய எண்ணிக்கை அறவே இருக்கக்கூடாது அப்படிங்கறதா இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. அரசு அமைப்புகள் இவர்களோடு எப்படி அணுக வேண்டும், காவல்துறை எப்படி அணுக வேண்டும், சட்டங்கள் எப்படி இவர்களுக்காக வகுக்கப்பட வேண்டும், என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்கள் இவர்களுக்காக உருவாக்கப்பட வேண்டும் என்பது பற்றியெல்லாம் இந்த நிகழ்ச்சியில விரிவா பேச போறோம். அது பற்றி விரிவா பேசுவதற்காக நம்மோடு 4 பேர் இணைகிறாங்க. அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். திரு கருணாநிதி, ரிட்டையர்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். மிஸ் ஷமா, அட்வொகேசி ஆபீசர், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ரைட்ஸ் அசோசியேஷன். மிஸ்டர் சாரநாத், அட்வொகேட். மிஸ்ஸஸ் ஜெயராணி, சமூக ஆர்வலர். இன்னைக்கு நிகழ்ச்சியை நான் செல்வி ஷமா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். செல்வி ஷமா, நீங்க கடந்து வந்த பாதையை கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா இந்த மூன்றாம் பாலினத்தவர்கள்லாம் யார் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். திருநங்கை அப்படின்றது வந்து எப்போ வந்து ஐடென்டிஃபை ஆகும் அப்படின்னா 8 to 12 வயசுலயே வந்து அந்த மாற்றங்கள்லாம் வந்து ஏற்பட்டுரும். அந்த மாற்றங்கள் ஏற்பட்ட உடனே அது யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணணும், என்ன ஏது, எங்க போய் அணுகணும், எதுவுமே தெரியாது. அந்த ஏஜ்ல வந்து எதுவுமே தெரியாது. இல்ல, உங்களுக்கு எந்த வயதுல ஆரம்பித்தது இந்த மாற்றம்? எனக்கு வந்து 12 வயசுல வந்து நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது. நார்மலா எல்லாரோடையும் தான் வந்து ஸ்கூலுக்கு போவேன், எல்லாமே பண்ணுவேன். 10th வரைக்கும் படிச்சுட்டு ஃபர்தரா வந்து +1 +2 வந்து என்னால வந்து கண்டினியூ பண்ண முடியல. இப்படியே போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல வந்து ஒரு 16 வயசு 17 வயசுல வந்து டிப்ளமோ போய் ஜாயின் பண்ணி அங்க படிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேஷன் டிசைனிங் பண்ணேன். ஸோ அங்கேயும் வந்து என்னன்னா சேம் இதே ப்ராப்ளம் தான். அப்பதான் நான் எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் இதை பத்தி நான் சொன்ன உடனே எங்க அப்பா சொன்னாரு, அதெல்லாம் ஒன்னும் இருக்காது, நம்ம டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் போய் பார்த்தோம், எல்லாம் பண்ணோம். அவங்க வந்து கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்ததுல வந்து இதெல்லாம் ஒன்னும் கிடையாது, நீங்களா நினைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து என்னன்னா நம்மள மாத்துறதுக்கு தான் அந்த இடத்துல வந்து இது பண்றாங்க. பட் எனக்கு வந்து ஒரு பெண்ணாக தான் வாழணும்னு ஆசை, எனக்கு வந்து இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கும்போது அதெல்லாம் இட்ஸ் வெரி பிக் ப்ராசஸ், அதெல்லாம் வந்து கட்டாயம் முடியாது, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே நெட் அது இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணி இது பண்ணதுக்கு அப்புறமேல அதுல பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பண்ண முடியும் அப்படின்னு உடனே தென் நான் வீட்டுல ஃபைட் பண்ண ஆரம்பிச்சேன். பிறப்புறுப்பே நான் எடுக்க போறேன் அப்படின்னா எந்த வீட்லயுமே யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. சோ அதே தான் எங்க வீட்லயும் நடந்தது. சோ ஆனா வந்து நான் அதையும் மீறி எப்படியோ இது பண்ணி சர்ஜரி பண்ணிட்டேன். எங்க வீட்டுல வந்து நான் சர்ஜரி பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனா வந்து இவன் இதுக்கே இவ்வளவு தூரத்துக்கு வந்து நம்மளெல்லாம் ஏமாத்தி செய்யறான் அப்படின்னா இவனால வந்து எதையும் பண்ண முடியும், நம்மள ரொம்ப ஏமாத்துவான் அப்படின்ற மாதிரி வீட்டு உள்ளவே வந்து ஒதுக்கி வைக்கிறது, சந்தேகப்பட ஆரம்பிச்சு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடியவங்க அப்படின்றது இப்ப ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போலாம் வந்து இந்த அளவுக்கு நீங்க ஆண் உடைகள் தான் அணிஞ்சிருந்தீங்க? ஆமா, ஆண் உடை தான் அணிஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து இல்ல நம்ம வந்து ஃபீமேல் ட்ரெஸ் தான் வேர் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னோட சமூக மக்களை சேர்ந்து நான் பார்த்ததுக்கு அப்புறமேல் தான் சரி வீட்டுல வந்து பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேட்டேன். பட் அவங்க ஒத்துக்கல. நீ மாத்திக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ, உன்னோட வாழ்க்கையை நீ பாக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா தயவு செய்து வீட்டுல இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லிட்டாரு. சரிப்பா, நான் இருக்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமா தெரியுது, நான் போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஏன் போற, இருப்பா, வை, எதுவுமே சொல்லவே இல்லை. இதே எனக்கு ஒரு கண் பார்வை இல்ல, எனக்கு ஒரு கால் இல்ல அப்படின்னா எங்க அப்பா என்ன பண்ணிருப்பாரு, சரிப்பா இரு நான் உன்னை பாக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா மனதளவுல வந்து இந்த பாலின மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்த உடனே இந்த ஊனத்தை வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. அவங்களுக்கு ஏத்துக்க முடியலன்றதோட அவங்க ஏத்துக்கிட்டாலும் சொசைட்டி என்ன சொல்லும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக வந்து ஒதுக்கி வச்சாங்க. சரி, அதுக்கப்புறம் நானும் வந்து என்னோட வேலை என்னவோ அதை நான் பாத்துக்கிட்டு சோ படிப்பு இருக்குது, அந்த படிப்பு வச்சு எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லெவல்ல வந்து ஒரு பொட்டிக் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணேன். சோ அதுவும் என்னோட பார்ட்னரோட சேர்ந்து தான் நான் இது பண்ணேன். எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு உணர்வு தான், ஒரு ஆண் மேல வந்து ஆசைப்பட்டு திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் அப்படின்றது வந்து நான் எவ்வளவு உணர்வு ரீதியா வந்து நான் அவரை ஏத்துக்கிட்டனோ, ஆனா அந்த மாதிரி அவர் கிடையாது. அதாவது ஆரம்ப கட்டத்துல இருந்தாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சோ ஒரு பொய்யான வாழ்க்கையே வந்து திருநங்கைகள் எல்லாருமே வாழ்ற மாதிரி இருந்தது. ஒரு 7 வருஷம் வந்து கடந்து வந்தோம். அந்த 7 வருஷத்துல வந்து இடையிலே வந்து அவங்க வீட்டுல வந்து என்கிட்டே வந்து கூப்பிட்டு சொன்னாங்க. அவங்க வீட்லயும் தெரியும், அவங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்க வந்து இந்த மாதிரி ஒன்னா இருக்கோம் அப்படின்றது தெரியும். தனியா வீடு எடுத்து இருந்தோம், எல்லாம் பண்ணோம். சோ அப்புறமா ஒரு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
சொன்ன உடனே சரி ஓகே, ஏன் அப்படின்னா என்னால வந்து குழந்தை பெற்று கொடுக்க முடியாது. சோ அதனால வந்து அவங்க கல்யாணம் பண்றது எனக்கு ஒரு தவறாவோ தெரியல எதுவும். சரின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நம்ம வந்து நம்ம லைஃப் வந்து இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப் நம்ம பார்க்கணும். சோ அதே மாதிரிதான் அவரும் வந்து ஒரு மைண்ட் செட்குள்ள போறாரு. என்ன அப்படின்னா நம்ம ஃபேமிலி நம்ம தனியா அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சோ அதை நான் தப்பா சொல்ல. அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் அங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேல அப்பயும் என்கிட்டயும் வந்து நல்லா பேசிட்டு வச்சுட்டு தான் இருந்தாரு. சோ நான் எங்களுக்குன்னு வந்து சட்டப்பூர்வமான சில விஷயங்கள் எங்களுக்குன்னு இருந்தது அப்படின்னா நாங்களும் வந்து ஏன் 2வது திருமணம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். சோ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. எந்த இடத்துல பாதுகாப்பு உங்களுக்கு இல்ல. நிச்சயமா அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேச போறோம். சட்டப்பூர்வமாக திருநங்கைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை தான் நம்ம சமூகத்துல நிலவிட்டு இருக்கு அப்படிங்கிறது. திருமதி ஜெயராணி, நீங்க சொல்லணும், திருநங்கைகளுக்கு இழக்கப்படக்கூடிய குற்றங்கள் என்னென்னவாக இருக்குது சமூகத்துல நீங்க பார்த்த வரைக்கும்? முதல்ல அவங்களுக்கு அவங்க மேல வந்து பொய் வழக்கு நிறைய போடுறாங்க. பொய் வழக்கு, ஏதாவது வழக்குகள் போட்டு இவங்களை அதுல இழுத்து விட்டுறாங்க. சமூகம் ஒதுக்குறதுனால இவங்களுக்கு வந்து என்ன வழக்கையும் அவங்க மேல போட்டு போலாம், கொஞ்சம் பேர் தானே அவங்க மெஜாரிட்டி இருக்காங்க, யாரு நம்மள கேட்க போறது அப்படிங்கறதுனால அந்த வழக்குகள் அவங்க மேல போடுறாங்க. கேலி கிண்டல் பண்றாங்க சமூகத்துல. மாணவர்கள், சின்ன குழந்தைங்க, நிறைய பேர் அவங்கள கேலி கிண்டல் பண்றாங்க. அது வந்து எங்க நிறுவன பார்வையில வந்து எங்களுக்கு ரொம்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு குற்றமா தெரிஞ்சது. பெற்றவங்க ஒதுக்குறாங்க, இந்த சமூகம் ஒதுக்குது. அப்ப அவங்க எங்க போவாங்க? எல்லாரும் கல்வி கற்றவர்களாக இருக்க முடியாது, எல்லாரும் வேலை பார்ப்பவர்களாக இருக்க முடியாது. ஆனா அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இல்ல, கல்வி கற்றவர்கள் கூட அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைச்சிருச்சா அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அந்த அங்கீகாரம். சிலவங்க கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை பாக்குறாங்க, நிறுவனத்துல வேலை பாக்குறாங்க. இப்ப இவங்க கூட சொந்தமா நிறுவனம் வச்சு அதுல வேலை பாக்குறாங்க. அது மாதிரி 1-2 தான், ரேர். ஒரு 1% 2% தான் சொல்ல முடியும். திரு கருணாநிதி, நீங்க சொல்லணும். இல்ல, திருநங்கைகளை கைது செய்வது என்பது சாத்தியமா? சாத்தியம் தான், அதுல ஒண்ணு இல்ல. ஸ்பெசிபிக் அஃபென்ஸ் இருந்தா கைது பண்ணலாம். இவங்களுக்கு ஒன்னும் எக்ஸம்ஷன் எல்லாம் ஒன்னும் கொடுக்கல சட்டத்துல. அதாவது இப்ப இவங்க சொன்னது வந்து என்னமோ காவல்துறையை இவங்களை பழி வாங்குற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியெல்லாம் வந்து ஒன்னும் போட வேண்டிய அவசியம் இல்ல, அப்படி செய்யறதும் கிடையாது. ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட் இருந்தாலுடைய நிச்சயமா திருநங்கைகளை பிடிச்சி கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க. மெயினா வந்து ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், இவங்களுக்கே தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, சாதாரண ஆண்களே நீங்க பெண்களே பார்க்கலாம். ஆண்கள் மாதிரி தோற்றம் உள்ளவங்க, பிசிக்காவும் சரி ஃபேசியலாவும் ஆண்கள் மாதிரியே இருப்பாங்க. ஆனா பக்கா பெண்கள் இருப்பாங்க. அவங்கள ஒண்ணு இந்த சமுதாயம் கேள்வி பண்றது இல்ல. அதே மாதிரி ஆண்கள்லயும் பெண் மாதிரி தோற்றம் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஆண் தான், ஆனா அழகா இருப்பாங்க, முகம் வந்து பெண் மாதிரி இருக்கும். அவங்களோட பிஹேவியர் வந்து ஆண் மாதிரி இருக்கும். இவங்க என்னோட பிஹேவியரே பாத்தீங்கன்னா பப்ளிக்ல அப்நார்மலா ரொம்ப வெளியில பாக்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, பிஹேவியர் மற்றவர்கள் இடையில இவங்களை நடந்துக்கிற விதமே மற்றவர்கள் தனியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. இது ஏன் நீங்க அதை வேணும்னே அதை அணியறீங்களா? அது மாதிரி வேர் பண்ணுன்ற ஒரு ஆசையில தான் வந்து போடுறாங்களே தவிர்த்து அது வந்து பொதுமக்களை வந்து பாதிக்குது. இதே வந்து ஒரு பெண் வந்து அந்த மாதிரி யாருமே ட்ரெஸ் பண்றதே கிடையாது. அப்ப பண்ணும்போது வந்து இல்ல அதுக்காக அவங்கள போய் டைரக்டா கிண்டல் பண்றாங்களா? பண்றது கிடையாது. ஆனா வந்து ஒரு திருநங்கை வந்து இல்ல ட்ரெஸ் கோட் யாரையும் போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டுல, யாரும் ரோட்ல போகும்போது வந்து இல்ல யாரையும் வந்து இங்க வாங்கன்னு கூப்பிடுறது கிடையாது, எதுவும் பண்றது கிடையாது. அவங்க வேர் பண்ணிட்டு அவங்க வேலை என்னவோ அதை பாக்குறாங்க. ஆனா பொதுமக்களோட பார்வையில வந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்கன்னா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அவங்கள பார்க்கிற பார்வையில தான் பிரச்சனை இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இல்ல, இவங்க இந்த மாதிரி இருந்தா யாரும் இவங்களை சந்தேகம் கூட பட மாட்டாங்க. இவங்க அதுவும் இல்லாம சாதாரண போகும்போது பிஹேவியரே பாத்தீங்கன்னா பப்ளிக்ல ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணுவாங்க. கடையில போய் ரொம்ப ஆண்கள்ட்ட எல்லாம் ஒரு மாதிரியா பழகுவாங்க. இப்படி பழகுறாங்க அங்க இடத்துல ஒரு. ஆனா அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஜோவியலா இவங்கள்ட்ட பழகிட்டு பேசுறாங்க, ஒண்ணும் இல்ல, அதனால கேலி பண்றாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அதை மட்டும் விட்டுட்டு கேலி பண்றாங்கிறத மட்டும் சொல்றாங்களே தவிர இவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கிறத மறைக்கிறாங்க. சில சந்தர்ப்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போவாங்க, போய் சீண்டி அவர்களை கொடுத்து காசு கொடுன்னு கேட்பாங்க. இருக்கு, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. போய் கடையில போவாங்க, காசு போவாங்கன்னா இவங்க தப்பா நினைக்க கூடாது. இவங்க எல்லாம் நிறைய டீசன்ட் பீப்புள் இருக்காங்க. இவங்க அசோசியேஷன் அமைஞ்சிக்கல இருக்கல, இவங்க அசோசியேஷனே கொஞ்சம் பேர் வந்தாங்க. அவங்க எல்லாம் பார்த்தா கொஞ்சம் கூட அவங்க திருநங்கைகள்னு சொல்ல முடியாது, ஜென்ஸ் லேடி மாதிரியே இருந்தாங்க. அவங்களே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க ஆளுங்களை சில பேர் பண்றாங்க சார், அதுக்காக நீங்க இது பண்ணாதீங்கன்னு ஒரு சிலர் தப்பு பண்ணவங்களுக்காக வந்தாங்க. இப்ப இதே வந்து இப்ப நார்த் இந்தியாவிலாம் பாத்தீங்கன்னா இவங்களை இந்த மாதிரி உள்ளவங்களை வீட்டுல கூப்பிட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு மரியாதை பண்றாங்க. அவங்க இவங்களை வந்து ஒரு எந்த ஃபங்க்ஷன்னாலும் இவங்களை தான் கூப்பிட்டு அவங்களை ஹானர் பண்ணி அனுப்புறாங்க. இங்க நம்ம இதுல இந்த கலாச்சாரம் இங்க இல்ல, அதனால இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தான் நம்ம நினைக்கணும். என்ன போறாங்க கடைக்கு, ஏன்னா இவங்களுக்கு அதை விட்டாலும் வேற நீங்க சொன்ன மாதிரி வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க.
அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கனால இந்த மாதிரி பண்றாங்க. அதனால இவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்தாதான் நாங்க இப்ப இன்டர்ஃபியர் ஆகிறோமே தவிர சும்மா இப்ப சாதாரணமா இருக்கிறவங்க மேல எந்த இதுவும் காவல்துறை வந்து மத்தவங்க மாதிரி இவங்க மேல இரக்கம் தான் காட்டுவாங்களே தவிர யாரும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. காவல்துறை இரக்கம் தான் காட்டுகிறது ஆசமா. சார் வந்து ரொம்ப தேங்க் பண்ண ஒரு விஷயத்துக்கு என்ன அப்படின்னா விஷயத்தெல்லாம் சொன்னாரு, சொல்லிட்டு அனலைஸ் பண்றாரு. சார மாதிரியே எல்லாருமே இருந்தாங்க அப்படின்னா எங்கேயுமே பிரச்சனையே வராது. ஆனா வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்ப நானே வந்து போறேன் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேஷனுக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நான் போறேன் அப்படின்னா பொதுவான பிரச்சனைக்கு நான் போறேன் அப்படின்னா உடனே அவங்க சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நல்ல இன்கம் தான், பேங்க் சேவிங் எவ்வளவு ஜுவல்ஸ் வச்சிருக்கீங்க, எவ்வளவு ஸ்டேஷன்ல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கிறேன், அந்த இடத்துல அவங்க எங்களை வந்து ட்ரீட் பண்ற விதம் வந்து இல்ல இந்த மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. சோ நாங்க வந்து இல்ல அதையும் நாங்க வந்து அதை சகிச்சுட்டு தான் ஆகணும். அந்த இடத்துல அவங்க கேக்குறாங்களேன்றதுக்காக வந்து இல்ல நாங்க எதையும் வந்து ஏன் சார் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு தான் நாங்க கேட்க முடியுமே தவிர்த்து இன்னும் சில இடங்கள்ல வந்து கேட்க முடியாது. ஓகே, புரியுது. வேற என்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்துக்கிறாங்க உங்ககிட்ட? இப்போ உங்களை பொருளாதார ரீதியா நீங்க எல்லாம் ரொம்ப லாவிஷா இருக்கீங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறீங்க. தவறான ஒரு விஷயம். இப்போ சார் சொன்ன மாதிரி இப்ப நாங்க போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு சும்மா வந்து கை தட்டி ஆடி பாடி கேக்குறோம் அப்படின்றது சொல்றாங்க. சார் சொல்றாங்க நாங்க எதையுமே வந்து இல்லன்னு நாங்க சொல்லல. இல்லாமை படிச்சவங்களும் அந்த மாதிரி கேக்குறாங்க, படிச்சிருப்பாங்க, அவங்க வந்து பிகாம் முடிச்சிருப்பாங்க, அவங்க தகுதிக்கேற்ப அரசாங்கம் வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல போய் நிக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ அப்ப அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல சரி தனியார் நிறுவனமே ஏதோ ஒரு வேலை கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துலயும் ஒரு செக்ஸ் ஹராஸ்மெண்ட் தான் அங்க நடக்குது அப்படின்னும் போது அப்ப அவங்க எங்க போய் வேலை செய்வாங்க? அலுவலகத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு, பாலியல் தொல்லைகள் இருக்கு உங்களுக்கு. ஆமா, இப்போ ஒரு பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய அமைப்பு இருக்குது, அவங்க மேல கை வச்சுன்னா இந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகும் அப்படின்லாம். இப்ப நாங்க எதனா ஒண்ணு பண்ணோம், நாங்க ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அங்க அப்படியே ஆப்போசிட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுதான் கூப்பிட்டுச்சு. சோ அவங்கதான் கூப்பிட்டுருப்பாங்க, அதை நம்ம வந்து எல்லாரும் கேம்ப் வச்சுட்டே சுத்த முடியுமா? இவங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி எல்லாருக்கிட்டையும் காட்ட முடியுமா? பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்துட்டு தான் இருக்குது. இதை நம்ம ஸ்டேஷன்ல போயிட்டு நம்ம அந்த நேரத்துல பிரச்சனைன்னு சொன்னோம் அப்படின்னா அதை இது பண்ண மாட்டோம். இது சமீபத்துல நடந்த ஒரு சம்பவம். நாங்க ஒரு 7:45 மணி நேரம் போல சாயந்தரம் வந்து காஃபி ஷாப்ல நின்றுட்டு ஒரு 12 திருநங்கைகள் வந்து கோயில் திருவிழாவை பத்தி பேசிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். அதுவும் போலீஸ் பூத் பக்கத்துலயே. காவல்துறைன்றது வந்து இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுதான் இது. ஒரு பிசி சார் வந்தாரு, வந்துட்டு ஏமா இங்க நிக்கிறீங்க, அந்த வார்த்தைக்குலாம் இடமே கிடையாது, எடுத்த உடனே லட்டி எடுத்தாரு, ஏய் போங்கடா, அவரோட ஸ்லாங்ல ஏய் போங்கடா. அதான் நான் சொன்னேன், எப்படி நீங்க வந்து ஒரு திருநங்கை வந்து போங்கடான்னு சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட உடனே ஏய் இங்கெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, போ 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 அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறாரு. என்னன்னு விரட்டுறாரு, நான் போக வேண்டிய பாதை வந்து இந்த பக்கம், ஆனா அவர் என்ன துரத்துறது அந்த பக்கம். நாங்க உடனே வந்து அதாவது வந்து திருநங்கை வந்து எல்லாருமே வந்து எதுக்கும் துணிஞ்சவர்கள் தான். சோ நாங்க என்ன பண்ணிட்டோம், அந்த ரோட வந்து பிளாக் பண்ணிட்டோம். அந்த ரோட்ல வந்து டபுள் வே எங்கேயும் போக முடியாத அளவுக்கு ஒரு ஹியூமன் செயின் மாதிரி ஃபுல்லா நிறுத்திட்டு எங்களுக்கு வந்து நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோம். ஏன் அடிக்கணும்? அதாவது வந்து என்ன அப்படின்னா இந்திய சட்டம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒண்ணுதான். இப்போ ஒரு பெண் அந்த இடத்துல நின்று ஒரு காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அடிப்பாங்களா? போடான்னு சொல்லி அடிப்பாங்களா? அப்போ அவங்களுக்கு மென்டலா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல திங்க் பண்ணுவாங்க. சோ எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏசி சாரே வந்து டைரக்டா வந்து பேசிட்டு நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்கம்மா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப நேரம் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணோம். சோ எங்க கிட்ட யாருமே வரல. ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி வந்து நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு சிஎஸ்ஆர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்ட உடனே கம்ப்ளைண்ட் எழுதி சிஎஸ்ஆர் காப்பி போட்டு சீல் வச்சு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா வந்து காலையில வந்து வாங்கம்மா காலையிலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஏசி சார் வந்து சொன்னாரு, அவர் இன்னும் 3 மாசத்துல வந்து ரிட்டையர் ஆயிட போறாருமா, அவரை வந்து நீங்க ஏமா தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அவரும் வந்து அம்மா நான் பண்ணது தப்புதாம்மா, நைட் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்கம்மான்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமேல சரிங்க சார் இந்த மாதிரி தவறா இனிமேல் நடந்துக்காதீங்க, இனிமேல் வந்து ஒரு திருநங்கையை பத்தி வாமா போமான்னு சொல்லி பேசுங்க, அதுதான் வந்து எல்லாருமே விரும்புவாங்க. பெண்கள் உடுத்துற உடையதான் நாங்களும் உடுத்திருக்கோம் அப்படின்னும் போது எங்க உணர்வுக்கு நீங்க மரியாதை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த பெண்கள் உடுத்திருக்கிற அந்த ஆடைக்குன்னா வந்து மரியாதை கொடுங்க சார் சொன்ன உடனே அவரும் வந்து சரின்னாரு. அந்த சாரும் வந்து ஏசி சாரும் வந்து இது பண்ணிக்கிட்டாரு. ஓகே திரு சாரநாத், இப்ப அவங்க சொன்ன அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட பத்தி நம்ம விரிவா பேசணும். இப்போ இவங்க செய்யக்கூடிய குற்றங்கள்னு சில இருக்கு சமூகத்துல. இவங்க என்னென்ன மாதிரியான குற்றங்கள் ஹிடன், இதுவரைக்கும் நமக்கு வெளிவராத குற்றங்கள், இவங்க செய்யக்கூடிய குற்றங்கள் என்னெல்லாம் இருக்கு சமூகத்துல? அதாவது நாம வந்து நிறைய சம்பவங்கள்ல பார்த்திருக்கோம். அதாவது விபச்சார தொழிலுக்கு
ஒரு ஆயுதமாக இவர்களை பயன்படுத்துவது. இவர்களை நேரடியாக ஈடுபடுத்துறதுன்றது மட்டும் இல்லாம இவர்களை வைத்து அதை ஒரு நெட்வொர்க் பண்ற இடங்கள்ல இவர்களை ஒரு கார்டியனா வச்சு யூஸ் பண்றது அல்லது இவர்கள் மூலமாக அதை செயல்படுத்துவது, அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். வழக்குகளும் நிறைய இருக்கு. ஒருத்தர் பிடிக்கல, அவர் அவமானப்படுத்தணும்னு சொன்னா இப்போ ஒரு 4 திருநங்கைகளை வைத்து அவரோட இருக்கிற இடத்துல போய் பிரச்சனை பண்றது. அந்த பிரச்சனை பண்றது மூலமா ரோட்ல வந்து ஒரு பெரிய சண்டையை உண்டாக்குறது. சண்டையை உண்டாக்கி அவருக்கு வந்து ஒரு பெரிய அவமானத்தை ஒரு பெரிய சிக்கலை வந்து அந்த பகுதியில் அவருக்கு ஏற்படுத்துறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வந்து நிறைய நடக்கதான் செய்யுது. திருநங்கைகளை வந்து மற்ற பணிகளுக்கு யாரும் பயன்படுத்தாத சூழல்ல சமூகத்துல வந்து இப்படிப்பட்ட பணிகளுக்கு பயன்படுத்துற வந்து போக்கு வந்து இப்ப கொஞ்ச காலமா கொஞ்சம் அதிகமா தான் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவோம். பொதுமக்களோட இணைந்து வந்து எந்த இடத்துலயும் வாழல. இப்போ அவங்க மேடம் சொன்ன மாதிரி குடும்பத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு அவர்களுக்கு நெருங்கியவர்கள் அவர்களுடைய நண்பர்களோட மட்டும்தான் அவங்க வாழறாங்க. அந்த இடத்தில் இருந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சிறுபான்மையா மிக 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 சிறுபான்மையா இருக்கக்கூடியவங்க வந்து இப்படி பறந்துபட்ட வந்து பெரிய குற்றங்களை வந்து துணிஞ்சு செய்ய முடியும் அப்படின்றது வந்து நடைமுறையில சாத்தியம் கிடையாது. செல்வி ஷமா, உங்ககிட்ட நான் கேட்கிறேன், நீங்க பொதுமக்களோட இணைந்து வாழவில்லையா? உண்மையில் பொதுமக்களுக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டியே இல்லையா? இல்ல சார், அப்படிலாம் இல்ல. நாங்க வந்து பொதுமக்களோட தான் இணைந்து இருக்கிறோம். அதாவது வந்து எப்படின்னா மேல்தட்டு மக்கள் வந்து இல்ல எங்க கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து அணுகி பழக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து எங்களை பார்க்கும்போதே வந்து இல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு அருவருப்பா தான் எங்களை பார்த்தாலே பிஹேவ் பண்ணுவாங்க. நாங்க வந்து இந்த சராசரியா வந்து எளிமையில இருக்கிறவங்க வந்து இல்ல செம்ல எல்லாம் வந்து எங்களை வந்து ரொம்ப அரவணைச்சுப்பாங்க. எங்களை வந்து ஒரு கூட பிறந்த சகோதரி மாதிரி அந்த மாதிரி எங்க கூட வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கூட வந்து அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறது தான் வந்து நாங்களும் பெரும்பாலும் வந்து விரும்புவோம். ஏன் அப்படின்னா அந்த இடங்கள்ல வந்து அன்பு இருக்கும், பணம் இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல வந்து அன்பு இருக்கும். இப்ப நாங்க வந்து இல்ல ஒரு இடத்துல போய் நல்லா ஒரு டிக்னிட்டியா ஒரு பிளாட்ல வந்து நாங்க வீடு இருக்கணும் அந்த மாதிரிலாம் நாங்க போறோம் அப்படின்னா அங்க ஸ்டிக்மா ரொம்ப அதிகமா தான் இருக்கும். அந்த பிரஷர்ல இருந்து சாகுறதோட அந்த மாதிரி இடங்கள்ல இருந்தே வந்து வாழ்க்கையில நல்லா இருக்கலாம்ன்றதுனால அங்கதான் நாங்க இருக்கிறோம். பொதுமக்கள் எங்களுக்கு ஆதரவு தராங்க. திரு கருணாநிதி, பப்ளிக் இவங்களை சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்களே. இப்ப இவங்க தெருவுல நடந்து போனாலே கிண்டல் பண்ற ஒரு நிலைமை இருக்கு. அப்படிங்கிற போது அப்ப அவங்க சமூகத்துல எப்படிதான் இயல்பா நடந்து போக முடியும்? அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க தங்க ஆயுதமாக மாற்றிக்கொள்ளக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல? ஆமா, இது வந்து சமூகம் தான் அவர்களை வந்து இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு நம்ம நினைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சில இடங்கள்ல இருக்கு, சில பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் வீட்டுல அவங்கள ஒரு கம்யூனிட்டியை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டிலேயே வச்சுக்கிறாங்க. வீட்டுல வந்து என்ன பெண்களாவே இருப்பாங்க, ஆண்கள்லாம் வெளியூருக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அவங்க வீட்டுல வந்து ஆனா இவங்க மாதிரி பெண்களா ட்ரெஸ் பண்ணிக்கல சில பேர் ஆண்களாவே இருப்பாங்க. சில பகுதிகள் எல்லாம் நான் வேலை பார்த்த பகுதியில பார்த்திருக்கேன். அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வீட்டு கடைக்கு போறதுல இருந்து எல்லா வேலையும் அவங்க வீட்டுல பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பாதுகாப்பா வீட்டுல இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பா இருந்துட்டு இருக்காங்க. வீட்டு வேலை எல்லா வேலையும் செய்வாங்க, சமையல் வேலையில இருந்து எல்லா வேலையும். அந்த மாதிரி இவர்கள் எடுத்துக்கலாம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பெண்களாகவே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படியே போறது மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டு அதனாலதான் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு வேலை கிடைக்கல நினைக்கிறேன். வேலை இவர்களுக்கு ஏற்ற வேலை, பாதுகாப்பான இடத்துல வேலையை இவர்களா சேர்ந்து செய்யலாம். ஆனா பெண்ணாவே ஒரு இடத்துல போய் ஒரு வீட்டு வேலை செய்யறேன்னு சொன்னா ஏன் செய்ய மாட்டேன்னு சொன்னா செய்வாங்க. வீட்டு வேலைக்கு அப்படி சுலபமாக ஒரு பொதுமக்கள் உங்களை ஏத்துக்கிறாங்களான்னு நான் கேக்குறேன். செய்வாங்க, நிச்சயமா ஏத்துக்குவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா விஷயமா அவர் ஏத்துப்பாரு அப்படிங்கிறாங்க, உங்களை ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க சார். ஏன் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னா அதான் சொல்றேனே, பொதுமக்கள் வந்து இல்ல தவறான சிந்தனையில இருக்கும்போது வந்து இல்ல இப்ப நான் எங்களை நம்பி வந்து இல்ல அந்த வீட்டுல வந்து இல்ல விட மாட்டாங்க. வேலை செய்ய முடியாது அப்படியெல்லாம் கிடையாது சார். உண்மையிலேயே வந்து இல்ல நான் தான் சொன்னேனே, தனியார் நிறுவனத்துல அப்படியே வேலையே கொடுத்தா கூட இன்னொரு பார்வை என்னன்னாமா, இப்ப உங்களை வந்து வேலைக்கு அமர்த்துறாங்க அப்படின்னா நீங்க ஓவரா அவங்க கிட்ட ரைட்ஸ் பேசுறீங்க, ஓவரா எடுத்ததுக்கெல்லாம் நீங்க அவங்க கிட்ட சண்டை போடுறீங்க. அவங்க ஜென்யூனா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கூட என்ன நீ என்ன அப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லி அவங்களை அந்த இடத்துல அசிங்கப்படுத்துறீங்களோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும். பேட்டி கடையில ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா, நாங்க எதுக்கும் துணிந்தவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க. இவங்க வந்து இவர்கள் இருக்கிற ஒரு மைனஸை வந்து தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்கன்னு நினைக்க தோணுது. சில சந்தர்ப்பங்கள்ல இவங்க பேசுற விதம், இப்ப ட்ரெயின்ல நான் கண்கூடா பார்த்தது, போய் என்ன பண்றாங்க, இப்ப காசு கொடுக்கலன்னா உன்னை சபிச்சிருவேங்கிறாங்க. இது ஒரு இதுல நம்ம ட்ரெடிஷனல் ஒரு வழக்கம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் வந்து ஒரு ஹோலி மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இவர்கள் ஒரு பிறவி, இவர்களை வந்து மனசு கஷ்டப்பட்டு ஜபித்தாங்கன்னா பழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நார்த் இந்தியன்ஸ் நினைக்கிறாங்க. சமூகத்தால புறக்கணிக்கப்படுறாங்களா, அவங்களோட அத்தாரிட்டிவ்னஸ் ஒரு சாதாரண மனிதனை விட மிக அதிகமாகத்தான் இருக்கணும். அப்பொழுதுதான் பள்ளத்தில் இருப்பவர்கள் வந்து மேல வர முடியும். அவங்க அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க தங்களோட சமூக சூழலை மட்டும் உணர்ந்திருந்தாங்கன்னு சொன்னா அந்த காவல்துறை ஒரு சேர்ந்தவரிடம்
அடி வாங்கி கொண்டு அவர் நேரா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. ஆனா மற்றவர்களை மீறி, மற்றவர்களை விடவும் தங்களோட அத்தாரிட்டினஸை காட்டணும், ஏன்னா இது இல்லைன்னா இது வந்து நடைமுறை வழக்கமாயிடும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட அந்த போராடுகிற குணம் இருந்ததாலதான் ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் எதிர்த்தே வந்து காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்து அது மேல அதுக்கான ரசீது வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. உங்க மேல ஒரு பயம் வரதானே செய்யுது. நீங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவீங்க. இப்ப ரோட்ல நின்று அவங்களை அசிங்கப்படுத்திட்டீங்கன்னா வேலை செய்துதான் பொழைக்கணும்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சோ அதனால வந்து இன்னைக்கும் நான் கேக்குறேன் சார், இப்ப ஆண் பெண்ல யாருமே வந்து பிச்சை எடுக்கவே கிடையாது சார், எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா? அப்போ ஒரு ஆண் பெண் பிச்சை எடுக்கிறாங்கன்றதுக்காக வந்து இவங்களை பிளேம் பண்ண முடியுமா? ஏன் சார் உங்க ஆளுங்க இந்த மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா ஒரு கடை கூட விடுறது இல்ல, இந்த மாதிரி வந்துடுறாங்க, அது ஃபேமிலியோட வந்துடுறாங்களே சார், என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா எங்க சமூக மக்கள் கம்மி. சோ அதனால வந்து எங்கோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா கன்னியாகுமரி வரைக்கும் வந்து அதை ஒரு பேச்சா வந்து பேசுறது, ஊடகத்துறையிலயும் வந்து உடனே அதை வந்து பிரபலப்படுத்திடுறது. அப்படின்னும் போது என்ன ஆகும், இன்னும் தவறான எண்ணங்கள் தான் வரும். யாருமே திருடுறது கிடையாதா? அந்த சார் சொன்ன மாதிரி தான், அந்த சார் சொன்னதுக்கு நான் பதில் நான் கேட்கிறேன். யாருமே திருடுறதே கிடையாது சார். நான் வந்து திருடுறாங்க, அவங்க தப்பு செஞ்சது ப்ரூஃப் ஆச்சு அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுக்கட்டும். அதை வந்து தண்டனையே கொடுக்க கூடாது, அதாவது வந்து இவங்களை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்ல. எல்லாருமே வந்து சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான். அப்படின்னும் போதுல நீங்க ஏன் அந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க, ஃபர்தரா ஏன் மூவ் பண்ண மாட்டேன்றீங்க? அப்ப உங்களுக்குள்ள வந்து புரிதல் இல்ல. அப்ப அந்த புரிதலை வந்து ஏற்படுத்தணும். அந்த புரிதலை ஏற்படுத்தி அவங்க தப்பு செஞ்சாங்களா அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கணும். அப்படின்னா யார் அந்த மாதிரி செய்வா? இல்ல, இது நல்ல கேள்வியாக இருக்கிறது. திரு கருணாநிதி, அவங்க மேல குற்றம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க ஃபர்தரா மூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆமா, அதாவது வழக்கு விசாரணைக்கு சாட்சிகள் சரியா இருந்து சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களும் கடைசி வரைக்கும் இந்த கேஸ் போடணும். இப்ப சப்போஸ் இப்ப செல்போனை திருடி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நான் சொல்றேன். நாளைக்கு அங்க செல்போனை கொண்டாடும் போது அவங்க அந்த வீட்டு கடை வேண்டாம் சார், நான் பாவம் சார் செல்போன் எனக்கு கிடைச்சா போதும், நான் கம்ப்ளைண்டே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, வேண்டாம் சார் சொன்ன வச்சுங்க, விட்டுட்டு தான் போவோம். பேசாம எழுதி வாங்கிட்டு கொடுத்துட்டு தான் போவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவரே கடைசி வரைக்கும் கோர்ட்ல வந்து நின்னாதான் அந்த கேஸ் கன்விக்ஷன் ஆகுமே தவிர சாட்சி இல்லைனாக்கா ஒன்னும் முடியாது. எதுக்கு வேஸ்டா கேஸ போட்டு என்ன பண்றது, அதுக்காக விட்டுறலாம். இல்ல, இப்போ காவல்துறை பாராமுகமாக இருப்பது கூட அவங்க அதிகமா குற்றம் செய்வதற்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் இல்லையா? பாராமுகம்னு இல்ல, இருக்கிற சந்தர்ப்பங்களை பொறுத்து இருக்குது. இதே சிவியர் கேஸ் எல்லாம் கூட சில கேஸுகள்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் மர்டர் கேஸ் எல்லாம் கூட இருக்கு. இவங்க மேல எல்லாம் இருக்கு, மர்டர் கேஸ் கூட இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது குற்றம் இதுக்குன்னு தனியா இவங்க சொன்னாங்க பாருங்க, நான் வந்து ஒரு சிலர் செய்யறதுக்காக எங்க எல்லாத்தையும் நிச்சயமா சொல்ல மாட்டோம். அதனால யாரையும் வந்து குறை சொல்ல மாட்டோம். நிறைய இடங்கள்ல நல்லபடியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க மேல ஓரளவு அந்த புகார் கொடுக்கறவங்களும் சரி அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முந்தைய கொஞ்சம் யோசனை தான் பண்ணுவாங்க. பாவம் அவங்க லைஃபே எப்படி இருக்குது, நம்ம எதுக்கு அவங்களை தொந்தரவு பண்ணணும்னு. அதனால வந்து சிவியர் ஆக்ஷன்ங்கிறது அந்த மாதிரி தான் இருக்கு. அதை தவிர அதுக்குன்னு சிவியரா ஒரு பெரிய ஒரு முக்கியமான அஃபென்ஸ் இருந்த பெரிய சீரியஸ் அஃபென்ஸ்னாக்க கண்டிப்பா நடவடிக்கை. ஆக இந்த குற்றங்கள் எல்லாம் இனிமே குறையணும். இப்போ திருநங்கைகளுக்கு மீது இருக்கக்கூடிய குற்றங்கள் வந்து நிச்சயமாக குறைய வேண்டும் என்பது நல்ல நோக்கத்தோட தான் நிகழ்ச்சி நடக்குது. திரு சாரநாத்தாக இருக்கட்டும், திரு கருணாநிதியாக இருக்கட்டும், நம்முடைய நிகழ்ச்சிகள்ல பல நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு நம்ம குற்றவாளிகளை பத்தி ரொம்ப டீடைல்டாவே அனலைஸ் பண்ணாங்க. ஆக இப்ப அவங்க நமக்கு சில பாயிண்ட்ஸ் சொல்ல போறாங்க. அதாவது என்ன மாதிரியான சட்டங்கள் எல்லாம் வகுக்கலாம் உங்களை பாதுகாப்புக்கு அப்படிங்கறதும், காவல்துறை ரீதியா என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கறதெல்லாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது, உங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்புகள் தேவைப்படுகிறது? திருமதி ஜெயராணிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன், நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்புகள் தேவைப்படுகிறது சமூகத்துல? அவர்களுக்கு வந்து பாதுகாப்பான வீடு தேவைப்படுது. அவங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஐடென்டிபிகேஷன், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கலாம், எல்லாருக்கும் அது தேவைப்படுது. அங்கீகாரம் தேவைப்படுது. இன்னும் ஒரு விஷயம், நானுங்க ரொம்ப பெருசா டீம் எப்படி இது பிளான் பண்ணுவாங்கன்னா, இவர்களை பற்றிய முழு விவரங்களை, இவர்களும் இந்த சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இவர்களும் இந்த சமூகத்தில் உள்ள ஒரு நபர் அப்படிங்கறது வந்து ரைட்டிங்ல கொடுத்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ், டெம்பிள்ஸ், சர்ச்சஸ், பொதுமக்கள் அவங்களுக்கு எல்லாம் இது பண்ணி கலை நிகழ்ச்சிகள் மூலமாக உண்மை நிலையை அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா இவங்களுக்கு ஒரு சமூகத்துல ஒரு அங்கீகாரம் ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். விழிப்புணர்வு பிரச்சாரம் பொதுமக்கள் மத்தியில, குழந்தைகள் மத்தியில, மாணவர்கள் மத்தியில, கட்டாயம் மாணவர்கள் மத்தியில. விஷயமா நீங்க சொல்லணும், என்ன மாதிரியான கோரிக்கைகள் நீங்க முன்வைக்கிறீங்க? 2008ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நலவாரியம் அமைக்கப்பட்டது, திருநங்கைகள் நலவாரியம் என்று. அது இயங்குகிறதா? அந்த நலவாரியத்தின் மூலம் நீங்கள் பலனடைந்தீர்களா? 2008 வந்து நலவாரியம் செயல்பட்டது உண்மைதான் சார். நலவாரியம் செயல்படும் போது வந்து இந்த அரவாணி கார்டு வாங்குறதோ இல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எதனா வந்ததுனாலும் வந்து எங்களுக்கு ஈஸியா வந்து இதுவாயிட்டு இருந்தது.
ஆனா இப்போ வந்து நலவாரியம் வந்து செயல்படல. 2011 வந்து நலவாரியம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ இப்ப அந்த நலவாரியம் வந்து செயல்படாத காரணத்தினால வந்து ஐடென்டி கார்டு வாங்குறதானாலும் சரி, இல்ல ஒரு ரேஷன் கார்டு வாங்குறதுனாலும் சரி, எதுலயுமே வந்து எங்கேயுமே வந்து ப்ராப்பரா கைட் பண்ண மாட்டாங்க. எங்க போனாலும் வந்து புறக்கணிக்கிறது, இப்படி வாங்க, நாளைக்கு வாங்க, இன்னைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸோட டெலிஷன் சர்டிபிகேட் கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல டெலிஷன் சர்டிபிகேட் கொண்டு வந்து கொடுக்க முடியாது சார். ஏன் அப்படின்னா பெற்றவங்களோட இதுல வந்து நம்ம பேர் இருக்கும், அந்த பேரை நீக்கி கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்கதான் என்ன வீட்டுக்கே வராதுன்றாங்க. நான் எங்க போய் அந்த இடத்துல கேட்க முடியும்? அந்த இடத்துல ஒரு சந்தர்ப்பம் ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து தீ விபத்துல எரிஞ்ச இடம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 2008 இருந்து 11 வரைக்கும் நலவாரியம் செயல்பட்டு இருக்கும் போது வந்து அந்த மாதிரி வந்து எந்த ஒரு இதுவும் டெலிஷன் சர்டிபிகேட் எதுவுமே இல்லாம தான் வந்து ரேஷன் கார்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்தது நலவாரியம் இருக்கும்போது. உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு வாரியம் தேவைப்படுகிறது. முக்கியமா இருக்கக்கூடிய வாரியம் செயல்படாமல் இருக்கிறது, அது செயல்படணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கோரிக்கையா இருக்கிறதா? வேற என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உங்களுக்கு தேவைப்படுது? அதாவது சார், கல்வின்றது வந்து ரொம்ப அவசியம் சார். அதாவது வந்து எங்களை மாதிரி ஒரு இனிமேல் வர ஒரு 4th ஜெனரேஷன் வந்து எங்களுக்கு முன்னாடி பண்ண ஜாம்பவான்கள்லாம் எவ்வளவோ பண்ணதுனாலதான் நான் இந்த இடத்துல உட்காந்து சத்தியமா பேசிட்டு இருக்கேன் சார். அப்படின்னும் போது என்னோட இது என்ன அப்படின்னா, கல்வின்றது வந்து ரொம்ப பிரதான தேவை. அந்த இடத்துல வந்து எந்த இடத்துலயும் வந்து டிஸ்கண்டினியூ ஆகாத அளவுக்கு வந்து ஸ்டாஃபுங்களுக்கு வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஸ்கூல் ஸ்டாஃபுங்களுக்கும் வந்து நம்ம சொல்லணும். அதாவது வந்து எப்படின்னா, ஒரு பெண் தன்மை கொண்டு இருக்கிறான் ஒரு பையன் அப்படின்னா வந்து அவனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருக்க கூடாது. அவனை வந்து நீ வந்து இப்படி இருக்கிற, அவன் மேபி அவன் அந்த மாதிரி இருந்து கூட மாறி வேற மாதிரி ஆயிடலாம். சோ அவனை போய் நம்ம இது பண்ண முடியாது. சோ இந்த இடத்துல வந்து ஸ்கூல்ல வந்து ஸ்டாஃப்க்கு சொல்லணும். தென் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை பத்தின அவேர்னஸ் சொல்லணும். அந்த மாதிரி இப்போ கல்வி, அதாவது வந்து காலேஜ் லெவல்லயும் வந்து காலேஜ் ஸ்டாஃப்க்கும் வந்து இந்த அவேர்னஸ் வந்து கொடுக்கணும். பிளஸ் அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இதை பத்தி நல்லா தெரியணும். ஏன்னா அவங்க தான் நாளைக்கு வந்து எல்லார்கிட்டயும் வந்து பழக போறாங்க, ஒரு குடும்பம் ஆக போறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க குழந்தைங்களுக்கும் வந்து அதை பத்தி சின்னதுலயே சொல்லி கொடுப்பாங்க. சோ சமூகத்தோட இணையறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வரும். அதுக்கு இது ஒரு வழி. இன்னொன்னு வந்து இப்போ வந்து 12th வரைக்கும் ஆனா படிச்சுட்டு அதுக்கப்புறமேல் வந்து மாறினதுக்கு அப்புறமேல் வந்து டிரான்ஸ்ஜெண்டரா படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த 2014 தான் வந்து எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இவங்களை வந்து 3வது பாலினமாக வந்து அங்கீகரிக்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதன்படி நடைமுறையில இருக்கா? இருக்கு. அதாவது வந்து இந்த ஏப்ரல் 14 வந்து இந்த இது வந்த உடனே காலேஜ் எல்லாத்துலயுமே வந்து 3rd ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமே வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ்ல எல்லாம். இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து அங்க படிக்கிறாங்க, ஃபீமேல் ட்ரெஸ்லயே வேர் பண்ணி இப்ப படிக்கிறாங்க. அங்க வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, யாரும் டீஸ் பண்றது இல்ல. ஏன்னா வந்து கல்வி நிலையங்கள்ல 3ஆம் பாலினம் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு. அது நடைமுறையில பெரிய அளவுல இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. வேறு பேரண்ட்ஸ்க்கு வந்து புரிதல் இல்ல, அவங்களுக்கு எங்க அனுப்பணும் என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. சோ அதனால வந்து அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாங்க. அந்த விஷயத்த வந்து தவிர்க்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுத்து அவங்க வந்து குழந்தைகளை வந்து வெளியே அனுப்பாத அளவுக்கு அவங்க கூடவே வச்சுக்கணும்ன்றது ஒரு கோரிக்கை சார். அது நடந்தாலே வந்து சார் எல்லாமே வந்து டோட்டலா மாறும். ஏன்னா ஒரு தனி நபருக்கு ஒரு ரேஷன் கார்டு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, ஃபேமிலியோடய வந்து மிங்கிளாயிடும். அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஃபேமிலி ரேஷன் கார்டுலயே வந்து நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணவங்க குடும்பங்கள் ஏத்துக்கிட்டா ரேஷன் கார்டுலயே உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிரும். ஆமா. திரு கருணாநிதி, நான் உங்ககிட்ட வரேன். காவல்துறை என்பது இவர்களை எப்படி பார்க்க வேண்டும், அல்லது காவல்துறைக்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் அல்லது கைட்லைன்ஸ் எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம், இவங்க சார்ந்து சொல்லுங்க. இப்ப இந்த நிகழ்ச்சி மூலம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் இவங்களோட உணர்ச்சிகள் எப்படி இருக்குங்கிறது, இவங்க தன்னை எப்படி அழைக்கணும்னு விரும்புறாங்கிறது இப்ப காவல்துறை எல்லாருக்கும் போயிருக்கும். இது வந்து ஒரு மெசேஜை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உள்ளவங்க மேல இரக்கம் காட்ட வேண்டும், அல்லது சாதாரண மனிதாபிமானத்துல நடந்து கொள்ளுமே தவிர இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறது. தனியா அவங்களை ட்ரீட் பண்ண வேண்டாம், இரக்கமும் காட்ட வேண்டாம், அவங்களுக்கு வெறுப்பும் காட்ட நடத்துவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க சொன்னாங்க வந்து வேலைக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி, அது வந்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும், இவங்களோட பிஹேவியர்ல ஒரு சேஞ்ச் வரணும். வந்தாதான் ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் சில ஆண்களுடைய பாக்குற வேலையில பெண்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிரைவிங்ல இருந்து செக்யூரிட்டி, போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஆண்கள் தான் செய்ய முடியும். பெண்களுக்குள்ள பிரைவசி அதுல குறுக்கிடுங்கிற மாதிரி நிலைமை. அப்படி இருந்தால் கூட செய்யறாங்க. குழந்தை டெலிவரி ஆகிற இதெல்லாம் இருக்கு, அந்த சிரமங்கள்லாம் அந்த வேலையை பாதிக்குங்கிறது இருந்தா கூட. ஆனா இப்ப அதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு வந்து இந்த டெலிவரிங்கிறதோ இல்ல மத்த வித்த இல்ல, இவங்களுக்கு ஓரளவு ஆண்களுக்கு உள்ள நிகரான இது உள்ளவங்க.
அதனால இவர்களை வந்து அதற்கு பயன்படுத்தணும். அதுக்கு தான் நான் இவங்களை கேட்டேன். இந்த மாதிரி பெண்களை வந்து இவங்களை வந்து பெண்களாகவே ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய பிரைவசியில் அவங்களை அலோ பண்ணலைன்னா இவங்க அந்த வேலையை செய்ய முடியாது. இப்போ பெண்களை வந்து சர்ச் பண்ற மாதிரி ஒரு இடங்கள் இருக்கு, இரவு நேரம் டியூட்டி பாக்குற மாதிரி இடங்கள்லாம் பெண்கள் வந்து இரவு நேரத்துல டியூட்டி பாக்குற மாதிரி இருக்கு. அத மாதிரி வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மெடிக்கலோட சேர்ந்து இதை வந்து ஒரு ஆலோசனை பண்ணி செய்யலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சொசைட்டி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் போது இவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லலாம், செய்யலாம். தெரிஞ்சு இப்போ எதற்கும் துணிந்தவர்கள் அப்படின்னு அவங்க வாயாலே சொன்னதுனால காவல்துறைக்கு அவங்க சரியா இருப்பாங்க. இவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆர்மிக்கு கூட வந்து செட் ஆகும் சார். பிகாஸ் சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து குழந்தை குட்டி பாசம் நேசம் எதுவுமே, பிகாஸ் எங்களை இவ்வளவு தூரத்துக்கு புறக்கணிக்கிறாங்கன்னும் போது ஆர்மியில கூட எங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் இருந்தது அப்படின்னா எங்களை எடுத்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் தான். நிச்சயமாக. திரு சாரநாத், இவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு என்பது நம்முடைய சட்டங்கள்ல எப்படி இருக்கிறது? நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல குறிப்பாக ஆண் பெண் அப்படின்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. பர்சன் சிட்டிசன் அப்படிங்கிற பேர்ல தான் சொல்லியிருக்காங்க. ஆக இவர்களுக்கு இயல்பாகவே எல்லா சட்டங்களும் பாதுகாப்பு வழங்குகிறதா அல்லது இவர்களுக்கு என்று தனியாக சட்டங்கள் ஒதுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா? திருமண சட்டம் முதற்கொண்டு நிச்சயமா அவசியம் இருக்கு. அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் ஆல் பீப்புள் கூட சொல்லுது. அதாவது இந்திய குடிமக்கள் மட்டுமல்ல, ஒரு சில இடங்கள்ல வந்து இப்ப ஆர்டிகல் 25 ஆல் பீப்புள் ஆஃப் தி கேன் propagate the religion, profess the religion சொல்லுது. அப்ப மத உரிமை வெளியிலிருந்து வருகிறவர்கள் கூட, வெளிநாட்டுக்காரர்களுக்கு கூட இங்க வந்து இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்காரர்கள் கூட இருக்கு. ஆனா சொந்த நாட்டு மக்களாகிய இப்ப திருநங்கைகளுக்கான உரிமைகள் வந்து மிக மிக மோசமாக மறுக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கு. அப்போ அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உரிமைகளின் அடிப்படையில முதல்ல வந்து அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப குறைந்தபட்சம் ஒரு வாரியம் அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த வாரியத்தை செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப அந்த வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வாரியத்தை நான் ஒரு கூட்டத்தில் ஒன்று கலந்துகிட்டேன். அந்த கூட்டத்தில் வந்து ஒரு பொங்கல் விழா கூட்டம். அந்த பொங்கல் விழா கூட்டத்தில் ஒரு திருநங்கை தான் கலந்துகிட்டாங்க. அவங்க வந்து அந்த வாரியத்தோட ஒரு பொறுப்பாளராக வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ அவங்க பேசும்போது ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இதே பகுதியில், அது வந்து திருவள்ளிக்கேணி பகுதி, இதே பகுதியில் நான் வந்து ரோட்ல நடந்து போகும்போது என் மீது கல்லடித்தவங்க, என்னை பார்த்து விசில் அடிச்சவங்க, நான் நிம்மதியா அந்த ரோட்ல நடந்து போக முடியாது. ஆனா இன்னைக்கு உங்க எல்லார் முன்னாலும் நான் வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளரா உங்க முன்னாடி பொங்கல் விழால பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அந்த அங்கீகாரத்தை யார் கொடுத்தது? ஆமா, அதுதான் அரசு செய்ய வேண்டிய வேலை. அரசு கொடுத்த வாரியத்தினுடைய அங்கீகாரம். அப்போ இந்த வாரியம் அமைப்பது, வாரியத்தின் மூலமாக அவர்களோட அடிப்படை தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா அவங்க வந்து சமூக சீரழிவான விஷயங்களை நோக்கி யாருமே செல்ல மாட்டார்கள். அப்போ வந்து அது முதல் டிஃபரெண்டா இருக்கும். இரண்டாவது, இப்ப உச்சநீதிமன்றம் வந்து அவங்களையும் ஒரு பாலினமா வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே பங்களாதேஷ்ல அப்படிப்பட்ட ஒரு சில சட்ட நடைமுறை இருக்கு. அப்போ இதுவே போதுமா அல்லது அவர்களை பெண் என்ற இனத்தில் தான் சேர்க்கணுமா அப்படின்றத ஒரு ஆலோசனை குழு மூலமா, இதற்கான ஒரு சட்ட ஆலோசனை குழுவோ ஒரு மருத்துவ ஆலோசனை குழு மூலமா உண்மையில் அவர்களுடைய உடலியல் கூறுகளை எப்படி நாம் தீர்மானிப்பது, அதை வந்து எந்த வகையில சேர்ப்பது அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை வடிவமைச்சு மூன்றாம் பாலினமா அவர்களை அங்கீகரிக்கணுமா அல்லது பெண்களாகவே அவர்களை அங்கீகரிக்கணுமான்றத அவர்களுடைய கருத்திலிருந்து அவர்களுடைய எண்ணத்திலிருந்து அதை உருவாக்கணும். செல்வி ஷமா, நீங்க சொல்லணும், உங்களை மூன்றாம் பாலினமாக அடையாளப்படுத்த விரும்புகிறீர்களா அல்லது பெண்களாக அடையாளப்படுத்த விரும்புகிறீர்களா? மூன்றாவது பாலினமாக தான் சார் அங்கீகாரம் வேணும்னு சொல்றோம். ஆனா அந்த அங்கீகாரம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தாச்சு, மூன்றாவது பாலினம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகே சார், நான் தொடரலாம். இப்ப இந்த மூன்றாவது பாலினம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல வந்து வேறு சில சிக்கல்களை வந்து அரசே வந்து எழுப்புது. அதாவது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை ஒட்டி அரசை எழுப்புது. அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ற அடிப்படையில் இதையும் உட்கார்ந்து, அதாவது இதெல்லாம் வந்து என்னன்னா பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. இதற்கான வல்லுநர் குழுக்கள் இருக்கு. அந்த குழுக்கள் அமைத்து உடனடியாக இதற்கான தீர்வுகளை கொண்டு, ஏன்னா இது ரொம்ப காலமாவே வந்து இந்த சமூக இழிவு வந்து அவங்க மேல தொடர்ந்து இப்போ திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு கொடுக்கணும். ஆமா, சட்ட ரீதியா அந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னா இப்ப இந்த சிக்கல் வரும். மூன்றாம் பாலினம் என்று சொல்லிவிட்ட பிறகு அவர்களை ஒரு திருமண சட்டத்துல எப்படி கொண்டு வரணும், கொண்டு வர முடியும்? இல்ல வந்து நிவாரணமோ அந்த ஆண் கிட்ட இருந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணால தான் அதை வாங்க முடியும். அந்த சட்டங்கள் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்களாக தான் இருக்கு. பெண்களுக்காக மட்டுமல்ல, ஒரு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் சொன்னாலும் சரி, அல்லது திருமண முறிவு விவாகரத்து சட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான சட்டமாக இரு பாலரையும் சார்ந்தே ஏந்து போகக்கூடிய ஒரு சட்டமாக தான் இருக்கு. அப்ப நீங்க மூன்றாவதா ஒரு பாலினத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னா எந்த இடத்தில் வைப்பீங்க? அப்போ இது ஒரு பெரிய ஒரு சட்ட சிக்கல்களை உண்டாக்கக்கூடிய சூழல் இருக்கு. அதனாலதான் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்னா, டிரான்ஸ்ஜெண்டரா பார்க்க போறீங்களா, பெண்களா பார்க்க போறீங்களா, இதை வந்து அரசு வந்து தீர்மானமான ஒரு முடிவுக்கு வரணும்.
திருமதி ஜெயராணி, நீங்க சொல்லணும், இப்ப திருமண பாதுகாப்பு சட்டம் என்பது திருநங்கைகளுக்கு சாத்தியம் தானா, அல்லது சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டுமா, இல்ல இருக்கிற சட்டங்களை நம்ம பயன்படுத்த முடியுமா? சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தார் நல்லது. என்றாலும் கூட இந்த காலநிலைக்கு புரிதல், அவர்கள் யாரோடு வாழ விரும்புகிறார்களோங்கிறத பத்தி 2 பேருக்கும் சரியான புரிதல் இருந்தாலே சரியாக இருக்கும். இல்ல, இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு பெண்ணால கருத்தரிக்க முடியலன்னா அது விவாகரத்துக்கான ஒரு பாயிண்டாக இருக்கிறது. இப்போ திருநங்கைகள் வந்து கருத்தரிப்பது என்பது சாத்தியம் இல்லை. இப்போ அதை ஒரு பாயிண்டா காமிச்சு விவாகரத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல இப்போ இருக்கக்கூடிய திருமண சட்டத்துல. அதனால சட்ட திருத்தம் கொண்டு வரணுமா நான் கேட்கிறேன். சட்ட திருத்தங்கள் கொண்டு வரலாம். அதான் நான் இவங்களை பொறுத்த அளவுல இந்த என்ன பண்ண புரிதலோட வாழ்ந்தால்தான் அது சரியாகும் 2 பேருமே. இப்ப வந்து அந்த சட்டங்கள் இருந்தா கூட சாதாரணமா வாழுகிறவர்கள் கூட தன் மனைவியோட வாழ்றாங்களே, புரிதலோட தானே வாழ்றாங்க. குழந்தை இல்லாட்டா கூட பரவாயில்லை, நம்ம 2 பேரும் இருக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி புரிதல் இவர்களுக்கு இருந்தா சரியாக இருக்கும். நிச்சயமாக சட்டங்கள் இருந்தாலும் சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாலும் புரிதல் இல்லை என்றால் அதெல்லாம் உபயோகப்படாத ஒரு குப்பைகளாகவே இருக்கும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. இப்ப இவங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்ல வந்து 3ஆம் பாலினம் என்று சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாச்சு. இப்ப இவங்களோட வளர்ச்சிக்காக, இவர்கள் வந்து சரிசமமாக நம்மளோடு வாழ்வதற்காக, இவர்கள் வந்து இந்த அங்கீகாரம் இந்த சமூகத்துல கிடைக்கணும்னு சொன்னா பார்லிமெண்ட்லயும் சட்டமன்றத்திலையும் வந்து இன்னைக்கு பட்ஜெட் ஒதுக்குறாங்க பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பட்ஜெட்ல வந்து இவங்களுக்குன்னு தனியா அந்த பட்ஜெட் ஒதுக்கப்பட வேண்டும். அதை வந்து சரியாக இவர்களுக்காக வேண்டி செலவிடப்பட வேண்டும். வீடு கட்டி கொடுக்கறது, தொழில், அவங்களுக்கு தொழில் குரூப்பா தொழில் செய்யறது, அதை எக்ஸ்போர்ட் பண்றது, அல்லனா உள்ளூர்லயே விற்கிறதுக்கான அது சொன்னா அவங்க பொருளாதாரத்துல மேல வந்துட்டாங்கன்னா நம்மளோட சரிசமமாக வாழ முடியும். நிச்சயமாக அவர்களுக்கு என்று நிதி ஒதுக்க வேண்டும். அரசு சார்பில் பட்ஜெட் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கும் தனியாகவும் ஒரு பட்ஜெட் ஒதுக்க வேண்டும். எல்லா இடத்துலயும் 3ஆம் பாலினங்கிற ஃபார்ம் வந்துரும். ஷமா, நீங்க இந்த சமூகத்திற்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, உங்களை எப்படி இந்த சமூகம் பார்க்கணும் நீங்க விரும்புறீங்க, இல்ல நீங்க மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா கூட நம்ம நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லலாம். அதாவது வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒதுக்க கூடாது, அதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்டே. வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க வீட்லயே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எந்த சட்ட ரீதியான ப்ராப்ளமோ இல்ல சொசைட்டில எந்த வித ப்ராப்ளத்துக்கும் அவங்க வந்து ஆளாக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் கோரிக்கை அதுதான். அதே மாதிரி கல்வியிலயும் வந்து நல்லா ஒரு சப்போர்ட் இருக்கணும். அவங்க நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அரசாங்கம் வந்து உதவியா இருக்கணும். தனியார் கல்வியிலயும் வந்து கல்வித்துறையிலயும் வந்து எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவா இருந்து நல்லா படிக்க வைக்கணும். இவங்க 3rd ஜெண்டர், 3ஆம் பாலினம் என்பதை நாம் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். உச்சநீதிமன்றமும் அதை தெள்ள தெளிவாகவே சொல்லிவிட்டது என்ற அடிப்படையில் அப்படி பார்க்கும்போது இங்க நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இவர்களுடைய வாழ்வாதாரம் இன்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் பிரதானமான ஒரு காரணமாக இருக்கிறது. அப்ப இவங்களுக்கு இருப்பதற்கு ஒரு இடமும் கல்வியும் அரசு கொடுத்து விட்டாலே வேலையை அவங்களே தேடிப்பாங்க. வேலைக்கான ஒரு தடுப்பணை எதுவும் இல்லாம இருந்தா அவங்க வேலையை தேடிப்பாங்க, அவங்களுக்கான வாழ்க்கையும் அவங்க தேடிப்பாங்க. அரசு அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அரசு கொடுக்க வேண்டியதெல்லாம் இவர்களுக்கான வாழ்வாதாரம் மட்டும்தான், அங்கீகாரம் மட்டும்தான். ஆக இவர்களையும் நம் சமூகத்தில் ஒரு அங்கமாக பார்க்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருத்தருக்கும், மனிதராய் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பேனலிஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு குற்றச்சரித்திர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.